வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதே மாதிரி கம்மியான நெய்யை வச்சு சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ரவை அல்வா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரவை எடுத்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துட்டு அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். அதை நல்லா கசக்கிக்கோங்க. அது பால் நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு நைஸாக இருக்கிற ஸ்ட்ரெயினர், ரொம்ப பெருசு பெருசாக இருக்கக்கூடாது, நைஸாக இருக்கிற ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிட்டு கடைசியாக திரும்ப ஒரு தடவை அந்த பாலை வடிகட்டிக்கோங்க. அதில் ஏதாவது திரும்ப அந்த ரவை எதுவும் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக வடிகட்டி வந்துடும். நமக்கு எவ்வளோ தூரம் தண்ணியை கம்மியாக ஊற்றி உங்களால் பால் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்குதோ அவ்வளோக்கு நமக்கு சீக்கிரமாக நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான ரவை பால் தயாராகிடுச்சு. இப்போ இந்த பாலோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சர்க்கரை எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் அளவுக்கு ரவைக்கு 2 கப்புக்கு நல்லா திக்காக பால் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கு நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். அது ஒரு மைல்டான ஸ்வீட்டில் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. சுகர் நான் ஆர்கானிக் சுகரில் கேன் சுகர், அதுவும் ப்ரௌன் கலரில் கிறிஸ்டல் மாதிரி கிடைக்கும், அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறையா சர்க்கரை வேணும்னா இன்னொரு 1/4 கப் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சிடலாம். முந்திரி பருப்பு உங்களோட இஷ்டம், எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வறுத்து நல்லா செவக்க விட்டு எடுத்து வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செவந்தால் சரியாக இருக்கும். எடுத்துகிட்டு தட்டை மாற்றி வச்சுட்டு இப்போ அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற சர்க்கரையில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரையை எடுத்துட்டேன். இதை போட்டுட்டு மிதமாக தீயில் வச்சு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கருகிடாமல். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கேரமலைஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிற சுகருக்கு கேரமலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்னுமே பண்ணோம்னா கலர் உங்களுக்கு நல்லா ரிச்சாக கிடைக்கும், அதுதான் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த சர்க்கரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையிலையும் இதே மாதிரியே நீங்கள் செய்யலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் ஸ்பூனில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த கலராக இருக்குன்னு பாருங்கள். இன்னுமே கலர் டார்க் ஆகணும். அதனால் நான் இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு மிதமான தீயிலே இன்னும் கலர் டார்க்காக விட போகிறேன். அந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையை கரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிச்சம் இருக்கிற 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை பேனில் ஊற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப கிறிஸ்டலாக இருக்குது. ஸோ கரையிறதுக்கு நேராகும். பவுடராக இருந்துச்சு அப்படின்னா 1/2 கப் அளவு தண்ணியும் உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிசுபிசுப்பு தன்மை இதில் வர அளவுக்கு கரைச்சிக்கணும். இப்போ கேரமலைஸ் ஆன சர்க்கரையும் இதில் ஊற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஊற்றிட்டு உடனே கலந்து விட்டுருங்க, இல்லாட்டி கட்டி தட்டின மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா பிசு பிசுன்னு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா உங்களுக்கு கையில் தொட்டிங்கன்னா பிசு பிசுன்னு உங்களுக்கு தோணணும். அந்த சமயத்தில் எடுத்து வச்சுருக்கிற ரவை பாலை நல்லா கிளறிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அடியில் போய் செடிமெண்ட் ஆகிருக்கும் மாவு மாதிரி. அதனால் அதை எடுத்து ஊற்றிட்டு மிதமான தீயில் கிளற ஆரம்பிச்சிடுங்க. அதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் அதிகம், அந்த அளவுக்குள்ளே முடிச்சிடலாம். இதுக்கு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சரியாக இருக்கும். முதல்ல ஒரே ஒரு டீஸ்பூன் விட்டுட்டு இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். மிதமாகவே இருக்கணும் தீ, இல்லாட்டி அடியில் ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக தாங்கிக்கும். கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு கிளறி காட்டுறேன். நீங்கள் எந்த சைடு கரண்டியை கொண்டு வரீங்களோ அந்த டைரக்ஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு சுருண்டு அல்வா பதத்தில் வந்துடும். கரெக்டாக 15 நிமிஷத்தில் மிதமான தீயிலே செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா அல்வா பேன்லே ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சட்டுன்னு செய்கிற மாதிரியான ரவா அல்வா தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.